நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே விமல்குமார் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நேயர்களே, இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில நாம சந்திக்கக்கூடிய விருந்தினர் இயக்குனர். இவருடைய படைப்பு ஆரோமலே. அதாவது ரசிகர்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த அப்டேட்டட் ஸ்டோரி, அடுத்த கட்ட ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க, அவங்க பல்ஸுக்கான படம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோட படம் ஆரோமலை. படத்தோட இயக்குனர் சாரங் தியாகு அவர் தான் சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அம்மா தான் கடந்த கால வாழ்க்கைய பையன்கிட்ட பேசுகிற ஒரு காட்சி, அப்படியே மனதை நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் கடந்திருக்கோம், இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லுவாங்க. அந்த இடம், அந்த காட்சி அமைப்பு, அந்த உணர்வு பற்றி சொல்லுங்கள். ஸோ பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் லைஃப்பில், லைக் காதல்ன்றது ரொம்ப காமனான ஃபீலிங். உங்களுக்கு வரும், எனக்கு வரும், எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு ஃபீலிங்கு. அது என்ன அப்படின்ற ஒரு தேடல் தான் இந்த நம்ம படத்தோட ஹீரோவோட ஒரு தேடல். லைக் தேடிட்டே இருப்பான். லவ்னா என்ன? ஓகே, ஒரு ரப்பர் கொடுத்தா லவ்வா? லைக் ஒரு பொண்ணுகிட்ட பாலில் லவ் எழுதி போட்டால் லவ்வா? லைக் ஒரு பொண்ணுகிட்ட லவ் யூ சொன்னால் லவ்வா? லைக் அதாவது எது லவ்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் அதை தேடிக்கிட்டே இருக்கிற ஒருத்தனை ஒரு பாயிண்டில் ஒரு பொண்ணு இவன் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அவனை சுற்றி இருக்கிற ஆட்களுமே எல்லாருமே சொல்கிறாங்க, டி இது லவ் தான், இது அவனை லவ் பண்ணுறா அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருமே ஆணித்தனமாக சொல்லும் போது அவள் அதை ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. அந்த இடத்துல லைக் அதை ஏற்றுக்கிற மனநிலை இல்லைன்ற போது அதோடு அதை விட்டுறணும். ஆனால் என்னன்னா, அது திரும்பவும் இல்லை, நீ இப்போவே சொல்லு, நீ இப்போவே சொல்லுன்னு சொல்லும்போது அவகிட்டையுமே அதுக்கான பதில் இல்லை. ஏன்னா அவளுமே அந்த ஒரு மனநிலையில் நான் இப்போ இதுக்கு பதில் சொல்ல முடியல, என்னால், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ட்டு சொல்கிற ஒரு மனநிலையில் இவன் ஒரு விஷயத்த அவகிட்ட கேட்குறான். லைக் இதனால தானே நீ இப்படி இருக்க அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகிறதுனால அது ஒரு பெரிய ஒரு ஊண்டா மாறுது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு அது பெரிய ஊண்டா மாறி, என்ன நீ இப்படி தான் சொல்கிறதுக்கு நீ யாரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு கடைசியாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு அவன்கிட்ட போகிறா. இந்த மாதிரி லைக் காலம் ஃபுல்லாக நான் இப்படி இருக்கிறது ஓகே, ஆனால் நீ காலம் ஃபுல்லாக ஒரு கனவு உலகிலே வாழ்ந்துட்டுருக்கல, அதை ஃபஸ்ட்டு நீ மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு தான் ஏறி போகிறான். அந்த மனநிலையில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு புரிதல் தேவைப்படுது. காதல்னா என்னன்ற போது அவங்க அம்மா இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லைக் அவன்கிட்ட நடக்கிறது, வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போல எதுவுமே நடக்கலன்ற போது அவங்க அம்மா ஒரு நாள் உட்காந்து ஒரு ஃபைன் ஆஃப்டர்நூன், ஒரு வீட்டில் ஒரு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஆஃப்டர்நூன் அப்போது அவங்களுக்கு தெரியுது, என் பையன் சரியில்லை, என் பையன் ஓகேவா இல்லை, இது என்ன ரீசன் என்னன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது, எனக்கு லவ்னா என்னன்னே தெரியலமா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு புரிதல், அவங்களோட புரிதல் என்ன லவ். லைக் உன்ன மாதிரி தான் நானும் இருந்தேன், உன் வயசில் இருக்கும்போது நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன்னு சொல்லும்போது, சரி இவங்களும் நம்மள மாதிரி தானே இருந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ஒரு இன்ஃபர்மேஷனோ லைக் அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது, அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். நான் என் பிரச்சனையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ப்ரோ எனக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு பரவாயில்ல பிரதர், அது சரியாயிடும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருப்பீங்க. ஒரு பாயிண்டில் பிரதர் எனக்கும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கதையை சொல்லும்போது உங்களுடைய பிரச்சனை என் பிரச்சனைக்கு ஒரு 5 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனாலும் அப்போ எனக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பீங்க, இது ஓகே, இது பரவாயில்ல பிரதர், விட்டு போங்க, அடுத்து என்னன்னு பாருங்க. அப்படி ஒரு மனநிலையில் இருந்துட்டு ஒருத்தனோட பிரச்சனையை கேட்டு, நான் உன்னை தாண்டி நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கேன், ஆனாலும் பரவாயில்லடா, நடக்கும், எல்லாமே அந்தந்த சமயத்தில் அது நடக்கும் அப்படின்றது தான். ஸோ அம்மாவோட சீனை பொறுத்த வரைக்கும் அதுதான் பிரதர் இன்டென்ஷன். அவனுக்கு ஒரு புரிதல் வரணும். ஓவராலாகவே இவ்வளோ வருஷமாக, ஒரு 25-26 வருஷமாக என்னன்னு புரியாத ஒருத்தனுக்கு அவங்க அம்மா அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லி, உன்னோட பிரச்சனை இது, நானும் உன்ன மாதிரி தான் இருந்திருந்தேன், ஆனால் எனக்கு ஒரு பெரிய விஷயமா நடந்தது உங்கள் அப்பாவோட நடந்த அந்த ஒரு கல்யாணம், அது என்ன லைஃப்பில் மாற்றிடுச்சு, இன்னைக்கு வரைக்குமே என்ன ஒரு கேள்வி கேட்கல, அதை பற்றி ஒரு விஷயம் நடக்கலன்ற போது என்னை பொறுத்த வரைக்கும் இது தாண்டா லவ். நீ வேணா மலையில் டான்ஸ் ஆடுறதோ லைக் இதுவோ சினிமாவில் வர மாதிரி லவ்னு நினச்சிட்டு இருக்கலாம், எனக்கு அதெல்லாம் கிடையாது, எனக்கு இதுதான் லவ் அப்படின்ற ரொம்ப சிம்பிளாக அதை சொல்லிட்டு போகும்போது லிட்ரலாக எப்படின்னா, ஓகே இதுதான் லவ், இப்போ எனக்கு இது புரிஞ்சிருச்சு, இப்போ இதுலேருந்து அவன் எப்படி அந்த மீண்டு லைக் அடுத்து பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு ஐடியா தான் அது. அந்த அப்பாவோட முதிர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அப்பாவோட பக்குவம், அந்த அப்பாவோட மனதை சொல்லுங்க இந்த கதையில். பேசிக்காக என்னென்ன பிரதர், எல்லாருக்குமே லைஃப்பில் நம்ம அப்பாவோட there are times we are a child, then we grow, ஒரு பாயாக மாறுறோம், பாயிலேருந்து ஒரு மேனாக மாறுறோம். நம்ம பாயாக இருக்கிற வரைக்கும் நம்ம அப்பாவை லைக் ஒரு மேனாக பார்த்துட்டு இருப்போம். பட் எப்போ நம்ம ஒரு மேனாக மாறுறோமோ, ஓகே இப்போ 2 men in the house அப்படின்ற ஒரு ஃபீலிங் எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு சின்னதாக இருக்கும். இப்போ நானும் இந்த வீட்டில் ஒரு ஆம்பளை தான். எனக்கு என்னென்னா, அப்பாவோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படம் பார்த்ததுனால உங்கள்ட்ட சொல்கிறேன், ஈஸியாக ஒரு சீன் வச்சுருக்க முடியும்.
அப்பாவும் இறங்கி வந்துட்டு கட்டி பிடிச்சி அழுது சாரிப்பா நானும் அப்படிலாம் நடந்திருக்கு இப்படிலாம் என்னென்னமோ பேசியிருக்கலாம் அவங்க அப்பா. ஆனால் அவங்க அப்பா டே ஒன்லேருந்தே ஒரே மாதிரி தான் இருக்காரு. கடைசி படத்தில் கடைசி சீன் வரைக்குமே அவர் ஒரே ஜோனில் தான் இருக்காரு. எந்த விதமான மாற்றமும் இல்லை அவர்கிட்ட. இன்ஃபேக்ட் இவன் அவங்க அம்மா பேசினதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டு சாரின்னு கேட்கும்போது கூட அவர் வந்துட்டு யூஸ்வலாக எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ ஒன்றுமே அவன்கிட்ட சொல்ல மாட்டார், எதுவுமே பேச மாட்டார். ஜஸ்ட் ஒரு தலையை மட்டும் நாட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவார். அதுதான் அவங்க அப்பா. அவர் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காரு. என்னோட புரிதல் தான் அவர்கிட்ட ஒரு காலத்துலையும் வேற வேற மாதிரி இருந்திருக்கு. ஒரு டியூஷனுக்கு போன்னு சொன்னதை நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன். ஆனால் அது என் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காரு அவர். எங்கள் அம்மாட்ட போயிட்டு லைக் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் நான் தான் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தேன்றது அது ஒரு பெரிய குத்தமாக நான் அவரை பார்த்தேன். ஆனால் அது எல்லாத்தையுமே ஒரு பாயிண்ட்லையுமே நான் லைஃப்பில் ப்ராக்ரஸ் ஆகணும், லைஃப்பில் ஒரு விஷயத்துக்கு வரணுன்றதுனால தான் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு புரிதல் அவனுக்கு வருது இல்லை. ஸோ அப்பாவோட முதிர்ச்சியாக பார்த்தா இதில் எதுவுமே கிடையாது. இவனுடைய புரிதல் தான் மாறிக்கிட்டே இருக்கு. லைக் அக்ராஸ் த ஃபிலிம், அக்ராஸ் த டைம் லைன் ஒரு பாயிண்ட்லையுமே அவனுக்கு புரிதல் மாறிக்கிட்டே இருக்கு அவங்க அப்பாவை பற்றி அப்படின்றது தான். இப்போ வாரணம் ஆயிரம் படமோ விண்ணை தாண்டி வருவாயோட அந்த இங்கே உள்ள காட்சிகளோ அந்த பையனை சினிமா ஒரு காதலை அவனுக்குள்ள ஒன்று உண்டு பண்ணுது. இன்னும் சொல்லப்போனால் அம்மா வந்து கூப்பிடும்போது 7G ரெயின்போ காலனி ஃப்ரேம் மாதிரி இப்படி ஒரு ரவிகிருஷ்ணா ஃபீல் அவருக்குள்ளே இருப்பார். அப்போது தான் பார்த்த படங்கள் மூலமாக தான் வாழ்க்கையை வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உள்ள பையனுக்குள்ள பள்ளி கல்லூரி வேலை வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு ஆரம்பமாகுது. ஆனால் நீங்கள் இது இல்லாத இன்னொருத்தனாவும் அவன் மனநிலைக்குள்ள காதல் எப்படி வந்து இந்த லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறான் மேட்ரிமோனியல் லைஃபுக்குள்ளே அப்படிங்கிறத நீங்கள் காட்டியிருக்கலாம். ஆனால் நீங்கள் இதை எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கும். அந்த ரீசன் என்ன? பேசிக்காக என்னென்னா பிரதர், எனக்கு பேசிக்காக மக்களோட எது இமோஷனலாக கனெக்ட் ஆகுது அப்படின்றது நான் ரொம்ப எந்த கதையை எடுத்துக்கிட்டாலுமே ஹவுஸ்ஃபுல் ஷோ கூட இல்லாமல் இருக்கலாம். ஒரு 10 பேர் பார்க்கலாம், ஒரு 5 பேர். ஆனால் அந்த 5 பேர் தன்னை தானாகவே பார்த்துக்கிறாங்களா அந்த ஹீரோவை? இதில் நானாகவே இருந்திருக்கேனடா, இது நான் இப்படி பண்ணியிருக்கேனே அப்படின்றது. இன்ஸ்டண்ட்டாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு சினிமாவை பார்த்து லவ் பண்ணுற பசங்கன்றது நான்லாம் ரொம்ப தீவிரமான அதில் உள்ள இருந்தவன். நீங்களும் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் அப்படி இருந்திருப்பீங்க. அதாவது சினிமாவில் வர பாட்டை பாடுறதா இருக்கட்டும், லைஃப்பில் நம்மளுக்கு எல்லாமே சொல்லி தராங்க மச்சான், ஃபிசிக்ஸ் மேக்ஸு கெமிஸ்ட்ரின்னு. ஆனால் சொல்லி கொடுக்காமலே ஒரு விஷயம் எனக்கு புரியுதுடா, லவ்ன்ற ஒரு விஷயம் அப்படின்னா அது எங்கேருந்து புரியுதுன்னா ஆர்ட் ஃபார்ம்லேருந்து தான். ஒன்று ஒரு புத்தகத்தை பார்த்து காதல்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுப்போம், இல்லைனா ஒரு படத்தை பார்த்து தெரிஞ்சுப்போம். அந்த படத்தில் வர வரிகள் எடுத்து லைக் நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட ஒரு அவங்கள்ட்ட போயிட்டு பாடுறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே நம்ம சினிமாவை பார்த்து தான் கற்றுருக்கோம். ப்ரப்போஸ் பண்ணுறதா கூட அந்த படத்தில் வரும்ல, அந்த சீனில் அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணு, லைக் அது நம்மளுடைய காதலோடைய மீனிங்கும் டெஃபினேஷனும் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாலேருந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதனால தான் அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, சினிமாலேருந்து லவ் பண்ணுற ஒருத்தனா மேட்ரிமோனி ஆஃபீஸை தூக்கி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு. ஏன்னா மேட்ரிமோனி ஆஃபீஸில் இதெல்லாம் அவங்களுக்கு என்னென்னா ஆன் பேப்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, மாதம் சம்பளம் எவ்வளோ, லைக் அவங்க பேசிக்காக அந்த மேட்ரிமோனி கம்பெனி இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணோம். லைக் சும்மா எடுத்து பண்ணோன்னு இங்கே எப்படி நாங்கள் ஒரு 2 ஃபேமிலிஸை கன்வின்ஸ் பண்ணி இதை ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறோம் அப்படின்றது தான் இதில் நாங்கள் ஒரு ஐடியாவே எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே ஒருத்தன் சினிமாவை பார்த்து லவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தன் அதே மேட்ரிமோனி ஆஃபீஸில் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறா, அவளுக்கு இந்த லவ் மேலெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அவளுக்கு என்னென்னா ஆன் பேப்பர் 2 ஃபேமிலிஸ் ஒத்து போகிறாங்கன்னா அவ்வளோதான். அதுதான் ஒரு அடித்தளம், ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கோ லைக் அந்த இது பிளாசம் ஆகிறதுக்கோ அப்படின்றதுக்கு அடிப்படையாக இருக்கிற 2 விஷயன்றதுனால அதை கரெக்டாக இது பண்ணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள அந்த கான்ட்ரடிக்ஷன் தான் படத்தோட லைனே. அந்த கான்ட்ரடிக்ஷன் எப்படி மாறிக்கிட்டே இருக்குது, அது எந்த லெவலுக்கு போகுது, அந்த எந்த லெவலுக்கு போய் அதுலேருந்து அவங்க எப்படி ரியலைஸ் பண்ணுறாங்க, இவன் என்ன ரியலைஸ் பண்ணுறான், அவங்க என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் தான் அந்த படமே. ஏன்னா இதில் பெரிய ஒரு சண்டை காட்சிகள் இல்லை, ஆடம்பரமான ஒரு விஷயங்கள் எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு கதையாக இதை நான் பார்க்கணும். ஓகே, ஜஸ்ட் இப்போ நம்ம 2 பேர் பேசியிருக்கிறத ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணால் எப்படி இருக்குமோ நான் படத்தையுமே அப்படி தான் ஷூட் பண்ணேன். எந்த ஒரு இடத்துலையும் யதார்த்தத்தை தாண்டி எதுவுமே இருக்கக்கூடாது. படம் ஃபுல்லாக ஒரு யதார்த்தம் இருக்கணும். அந்த யதார்த்தத்தை என்னைக்கு நம்ம மிஸ் பண்ணுறோமோ இந்த படம் வந்துட்டு அதுலேருந்து ஒரு சினிமாவாக மாறிடக்கூடாது அப்படின்றத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தது. இதனோட கேஸ்டிங் கால், இப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறது ஒரு ப்ராசஸ்னால் இதை கொண்டு போய் சேர்க்குறவங்க அப்படிங்கும்போது விடிவி கணேஷ் அவரோட பங்களிப்பு, அவரை வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் உக்கிரமாக சண்டை போயிட்டு இருக்கப்போ இந்த ஃபேஸ் எங்கே அப்படிங்கும் போதே அடுத்து ஏதோ வர்றாங்கன்னு அவருக்கான ஒரு பேரா வந்து ஒருத்தங்க. அதே மாதிரி ஹர்ஷத் கான் அவரோட பங்களிப்பு, ஒவ்வொருத்தரும் ராஜாராணி பாண்டியன், துளசி அம்மா, ராஜசேகர், சிவாத்மிகா அவங்க ராஜசேகர் டாட்டர், இப்படி ஒவ்வொருத்தரோட பங்களிப்புன்னு ஒன்று இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்கள்ட்ட நான் ஆக்டிங் வாங்குறது எப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது உங்களுக்கு எப்படி இருந்தது?
ஸோ பேசிக்காக என்னென்னா, எனக்கு எந்த விதத்துலையுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், நான் டைரக்டராக பெருசாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யார்கிட்டையுமே போயிட்டு ஒரு சீன் நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு இதை நீங்கள் உள்வாங்கி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். நான் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் இப்படி திரும்புங்க, நீங்கள் இப்படி பாருங்கள், அப்படி திரும்புங்கன்றதை நான் பண்ணவே மாட்டேன். வரப்போகிற படங்களையும் அது டெஃபினட்டாக நடக்காது. யதார்த்தமாக அந்த இடத்துல இந்த டைலாக்கை நீங்கள் எப்படி சொல்லணும்னு தோணுதோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றத நான் சொல்லிவிடுவேன். லைக் அப்போ அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அதுலேருந்து நமக்கு இது ஓகே, இதுலேருந்து கொஞ்சம் இன்னும் இப்படி இருக்கலாமா, நான் அப்படி மேபி யோசிச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒரு டிஸ்கஷனாக தான் போகும். இல்லை இப்போது நிறைய விஷயங்கள் நான் ஆக்டர்ஸோட கால்லையோ லைக் இல்லைனா ஒரு எடிட்டரோட கால்லையோ நான் போயிருக்கேன். ஓகே இந்த இது கரெக்டாக இருக்குது, இந்த மீட்டரில் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த விதத்துலையும் யாரையுமே நான் டவுட் பண்ணல பிரதர். என்னென்னா நம்மளுக்கு எப்போ ஒரு சந்தேகம் உருவாகும்னா, இது கரெக்டாக போதா, லைக் ஏன்னா அவங்க என்ன சந்தேகமே படல. இப்போ இந்த படம் எடுக்கும் போதோ லைக் இது பண்ணும்போதோ ஸோ நம்ம டவுட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அவங்க கான்ஃபிடென்ட்டாக இல்லை இது ஒர்க் ஆகுதுன்னா ஓகே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆகிட்டு போன விஷயம் தான். இதுலேயே இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஆக்டர்ஸ். இப்போ எப்படின்னா, இப்போ விடிவி கணேஷ்லாம் ப்ராம்ப்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ ப்ராம்ப்ட் பண்ணுவேன்னா நான் ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு லைன் சொல்லுவேன், ஆனால் அவர் ப்ராம்ப்டிங்கில் அது வேற ஒரு லைனாக த்ரோ பண்ணுவார். அது வேற ஒரு லைனாக த்ரோ பண்ணுவார். அது என்னன்னா த்ரூ ப்ராக்டிஸ் வருது. இப்போ அது த்ரூ ப்ராக்டிஸ் வரதுனால அது வேற ஒரு லைனாக த்ரோ பண்ணுவார், லைக் வேற ஒரு விஷயமா ஒன்று பண்ணுவார். ஸோ இப்போ நான் அதை ப்ளேபேக்கில் நான் திரும்ப மானிட்டரில் போய் பார்க்கும்போது ஒரு சில டைம் அது பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. கிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெத்தடாக ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை முன்னாடியே கொடுத்து ஒரு 3 நாள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி தலை இது இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மெத்தடாக ஓகே இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மீட்டரில் போகலாம், இந்த மீட்டரில் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஹர்ஷத் வந்துட்டு பெரிய ப்ளஸ் என்னன்னா ஸ்பான்டேனிட்டி தான். ஸோ ஹர்ஷதை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கிரிப்டோ எதுவுமே நான் முன்னாடியே கொடுக்க மாட்டேன். நான் வந்துட்டு ஸ்பான்டேனியஸாக இப்போ இங்கே ஒரு லைன் த்ரோ பண்ணுங்கன்னா அங்கே ப்ரோ இங்கே ஒரு லைன் த்ரோ பண்ணுங்களேன். அந்த ரிக்கி பாண்டிங்னு கிளைமேக்ஸில் ஒரு காமெடி, ரிக்கி பாண்டிங்கை கேட்டதை சொல்லுங்கள் அப்படின்னு டப்பிங்கில் த்ரோ பண்ண லைன். அது ஆக்சுவலாக லிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மூமெண்ட்டே இருக்க லைக் லைட்டாக தான் மூமெண்ட் இருக்கும் வைடில். ஸோ டக்குன்னு நான் இங்கே ஒன்று போடுறேன், ரிக்கி பாண்டிங்கை கேட்டதாக சொல்லுங்கள், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப சிம்பிளாக அந்த நேரத்தில் யதார்த்தமாக ஒன்று த்ரோ பண்ணுற லைனு, அது பயங்கரமாக அது ஒன்று ரிசப்ஷனாக இருக்குது. பெரிய சிரிப்பலை தேட்டரில். ஆமாம். ஸோ சிவாத்மிகாவுமே அதே தான். எந்த ஒரு எனக்கு முன்னாடி எதுவுமே சொல்லாதீங்க, எனக்கு அங்கே ஷூட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுங்க, அதை நான் எப்படி பண்ணுறேனோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் அ பஞ்ச் ஆஃப் கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. இப்போது ஈவன் துளசி மேம்லாம் இருக்கட்டும், எந்த விதமான ஒரு இதுவுமே ஒரு டிஸ்கஷனே இருக்காது. இது லைனா ஓகே இதை நான் பேசுகிறேன் டே. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி நம்மளுக்கு. ஸோ என்னென்னா சாரங்க எல்லா படங்கள்லையும் நான் இந்த மாதிரி ஒரு அம்மா கேரக்டராகவே சித்தரிக்கப்பட்ட ஒரு ஆள். நான் அம்மா கேரக்டராக துளசி மேம் இதில் நான் வேற ஒரு இது மீட்டரில் பண்ணுறேன், லைக் இது பண்ணுறேன் அப்படி இப்படின்னோடனே நிறைய விஷயங்கள் லைக் அவங்க சொல்ல மாட்டாங்க நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் நம்மளுக்கு பார்த்தா நம்மளுக்கு ஒரு அம்மா இருந்தாங்கன்னா அந்த ஃபீல் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ ஃபார் மீ ஐ எம் லக்கி இனஃப் தட் ஐ காட் அ பஞ்ச் ஆஃப் கிரேட் ஆக்டர்ஸ். இன்ஃபேக்ட் சந்தான பாரதி சார் வந்துட்டு டப்பிங்கில் வந்துட்டு அவரோட சீன்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எடிட் கரெக்ஷன்லாம் சொல்லுவார் என்கிட்ட. ஆப்வியஸாக அவர் டைரக்டரில். ஸோ எடிட்டில் இந்த விடிவி கணேஷ் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு டைலாக்கு, அந்த டைலாக்கு தூக்கி சாருங்க அது டைரெக்டாக எங்கேயே போயிடலாமே அப்படின்னு. சரி சார் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நானும் எடிட்டரும் பேசிகிட்டு இருந்தோம். லைக் இந்த மாதிரி அது சொன்னார். ஆமாம் அது நாங்கள் 2 பேருமே டிசைட் பண்ணி ஆமாம் கரெக்டு தானே, அதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துடைய வெற்றி எல்லாமே ஒரு கலெக்டிவாக நாங்கள் டீமாக ஒன்று புல் ஆஃப் பண்ணது தான். இப்போ பிரவீன் ஆண்டனி தான் இந்த படத்துடைய எடிட்டரு. அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ரைட்டிங் ஸ்டேஜஸ்லேருந்தே இன்வால்வ்டு. ரைட்டிங் ஸ்டேஜஸ்லேருந்தே நாங்கள் அவர்கிட்ட போயிட்டு வெறும் எடிட்டர்ன்ற பேர் மட்டும் வச்சுக்காதீங்க, நீங்கள் எடிட்டரை தாண்டி இதில் உள்ளே வரணும் அப்படின்னு நான் எப்போவுமே ஒன்று நினைப்பேன் பிரதர். என்னன்னா டெக்னீஷியன்ஸாக இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைம் தேவைப்படும் அப்படின்ட்டு. என் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதுக்கு முன்னாடியே நான் டிசைட் பண்ணது என்னென்னா, ஏதோ ஒரு டெக்னீஷியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுடைய கிராஃப்டை நம்மள்கிட்ட லைக் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னீஷியன். இதர் தட் கேன் பி த டிஓபி. லைக் நிறைய பேர்கிட்ட என்கிட்ட கேட்பாங்க ஃபஸ்ட்டு ஃபிலிம் மேக்கருக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க, லைக் என்ன சொல்லுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இப்போ என்னோட டிஓபிக்கு டெபியூ ஃபிலிம் இது கௌதம் ராஜேந்திரன். பட் அந்த டெபியூ ஒர்க்குன்னு தெரியாத அளவுக்கு அவர் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. சித்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4th or 5th ஃபிலிமும், பிரவீனுக்கு ஒரு ஐ திங்க் 15th ஃபிலிம் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹேண்ட் இருக்காரு. ஸோ என்னன்னா நம்ம ஷூட் அன்னைக்கு இருப்பாரு. இப்போ ஃபுட்டேஜ் போய் எடிட் பண்ணி பார்த்துட்டு ஓகே இது பண்ணிக்கலாம், இதில் சேர்த்துக்கலாம், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு, பெரிய ஒரு பேக் போனாக இருந்துச்சு.
சித்து மியூசிக் டைரக்டருமே லைக் எல்லாருமே இது ஒரு படமாக பார்க்கல. இது ஒரு படமாக பார்த்துருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு டிபார்ட்மெண்ட் இதில் இதாக இருந்தால் கூட டோட்டலாக மெஸ்அப் ஆயிருக்கும். பட் அப்படி இல்லாமல் கலெக்டிவாக எல்லாருமே ஓகே இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டாக எல்லாருமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனுமே எக்கச்சக்கமாக இருந்திருக்கு லைக் இந்த படத்தில். காத்தாடி ராமமூர்த்தி சார், ஏன்னா அவரெல்லாம் தூர்தர்ஷன் டைம்லேருந்து நாம தேசிங் பெரியசாமி அவர்களோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று இருக்கும், ஒரு த்ரில்லர் ஜானரில். அதுலேயும் ஒரு தனித்துவம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் சும்மா ஒரு பவுலில் மிக்சரை வச்சுட்டு போனால் கூட அதுக்கான ஒன்று இருக்கும். அவரோட நடிப்பை பற்றி சொல்லுங்கள். ஸோ பேசிக்காக படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் கேரக்டர் அஞ்சலின்றவங்கள த்ரூ அவுட்டாக நம்ம ஆஃபீஸில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஆஃபீஸை தாண்டி எதுவுமே அவங்கள பற்றி அவங்க யார் என்ன எங்கே இருக்குது வீடு லைக் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கா இல்லை எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. வெறும் ஆஃபீஸ்லேயே பார்த்து, ஏன்னா படம் ஃபுல்லாகவே நம்ம இவரோட கண் வழியாக பார்த்துட்ருக்கோம், ஹீரோவோட கண் வழியாக பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது செகண்ட் ஹாஃபில் ஒரு மொமெண்ட்டில் ஹீரோவோடையே தான் போயிட்டு அவங்க ஃபுல்லாக அவங்க வீடு எங்கே லைக் இது என்னன்றது எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய கேரக்டர். அப்போ அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருந்திருக்கு. ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் எங்களுக்காக தேவைப்படுச்சு, அது யாருன்னா லைக் ஒரு தாத்தா கேரக்டர் அப்படின்னு. ஸோ அந்த தாத்தா கேரக்டருக்கு நாங்கள் எக்ஸ்டென்சிவாக ஒரு ஆடிஷன் ஒன்று புதுசாக யாராச்சும் லான்ச் பண்ணலாமா, புதுசாக யாராச்சும் கேட்கலாமா அப்படின்ற போது நம்மளுடைய ஃப்ரெண்டு நம்ம படத்தில் ஒர்க் பண்ணாப்புல விவேக் பிரகாஷ்னு 2 பசங்களுமே சஜஸ்ட் பண்ணாங்க, காத்தாடி ராமமூர்த்தி சார் எப்படி இருப்பார் இதுக்கு அப்படின்னோடனே. பட் எனக்கு என்ன பயம்னா ஏஜ் ஃபேக்டரு லைக் அண்ட் நம்ம எப்படின்னா ஷூட்லாம் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன படம்ன்றதுனால காலைல ஆரம்பித்தா நைட்டு ஒரு 11:30 12 ஏன்னா அந்த ஒரு டேலக்குள்ளே முடிக்கணும் இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது சரி ஓகே ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ரீச் பண்ணோம். பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு, லைக் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஷூட் அன்றைக்கி வராரு. நான் காத்திராம் சார் வந்துட்டாரா அப்படின்னோடனே நான் ஒரு 7 o'clock போயிட்டேன், இல்லை ஒரு 10 minutes வந்துடுவார் அப்படின்னோடனே சரி நான் நினச்சேன் ஓகே ஒரு 2 assistants பயங்கரமாக வருவாருன்னு அப்படின்னு பார்த்தா ஒரு கூல் ஹெல்மெட் ஒன்று போட்டுட்டு ஒரு ஸ்கூட்டி பேப்பில் வந்தார். லைக் வந்துட்டு வண்டியை நிறுத்திட்டு பார்த்தா ஒரு ஷார்ட்ஸு ஒரு பீச் ஷர்ட் போட்டு வந்தார். உள்ளே வந்துட்டு சொல்லுங்கள் டைரக்டர் சார் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே இது பண்ணார். நான் பார்த்துட்டு என்ன ஒரு நம்மளை தாண்டி யங்காக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்துட்டு எல்லாமே இது இப்படி பண்ணிட்டா. அவர் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டர் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் சரி இல்லை சரி இது ரொம்ப ஓவராக இருக்குது, அவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 20-30% கம்மி பண்ணிக்கலாம். நான் வாய் வழியாக 30%ன்னு சொல்லுவேன். அவர் ஆனால் அது எக்ஸாக்டாக ஒரு 30% கம்மி பண்ணி அதே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு சார் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்புறம் உட்காந்து பேசினேன். ஷூட்டிங் அன்றைக்கே உட்காந்து அந்த செட்டப் டைமில் அப்போ உட்காந்து பேசும்போது இல்லை தம்பி அது நாடகத்தில் நடிக்கும்போது நம்ம வந்துட்டு கடைசியில் ஒருத்தர் உட்காந்துருப்பான், கடைசி ரோலில் ஒருத்தர் உட்காந்துருப்பான். ஸோ அவனுக்காக நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கை மூமெண்ட்டு வாய்ஸ் எல்லாத்தையும் ஏற்றி பேசினா தான் அவனுக்கு போய் அந்த டைலாக் போய் ரீச் ஆகும். அது முடிச்சுட்டு சினிமாக்குள்ளே வரும்போதும் சினிமாக்குள்ளே அப்போலாம் பெரிய அந்த ஓவராக அந்த நடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. ஆனால் இப்போ நீங்கள் வரவங்கெல்லாம் லைக் நல்லா கம்மி பண்ணிடுங்கன்னு சொல்லி லைக் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறீங்க. ஸோ அது வந்துட்டு ஓவர் த ஏஜ் எனக்கு வந்துட்டு அது டைம் வந்தால் எனக்கு புரியுது. ஓகே இதெல்லாம் தான் ஒரு சில பேர் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஆனால் பயங்கரமாக பண்ணி கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் அந்த ஒரு இவளை தேடி போயிட்டு அவர் எப்படியோ கண்டுபிடிச்சி பேசுவார். அதெல்லாம் ரிலீஸுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ஷூட் பண்ணேன் நான். எந்த விதமான பேமெண்ட்ஸ் எதுவுமே வாங்கிக்காம சரி வா பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டி நகரில் வச்சு அதெல்லாம் ஷூட் பண்ணோம். ஆனால் மனுஷனை பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது உங்களுக்கு. ஃபோன் பேசிட்டு ஜாலியாக ஸ்கூட்டி ஓட்டிட்டு லைக் ஒரு ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே இவர் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக இருக்காரு. எனக்கு என்னன்னா அடுத்த வர படங்கள் அதில் எல்லாத்தையுமே இன்னும் அவர் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி, ஏன்னா அவர் நல்ல ஹியூமர் சென்ஸ் வர இன்னைக்கு வரைக்குமே நாடகம்லாம் நடிச்சிட்டு இருக்காரு, தியேட்டர்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் வர போறீங்க, நீங்கள்லாம் உங்களுக்கு தான் சினிமா பார்க்கறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கே அப்படி இப்படிலாம் பேசுவார். இன்னைக்கு வரைக்குமே நாடகத்தில் நடிக்கிறது, பிளேயில் நடிக்கிறது, சீரியல்ஸ்லையும் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே மல்டிபிள் ஃப்ரண்ட்டில் நிறைய பண்ணிட்டு இருக்கிறதுனால ஐ எம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு லைக் காஸ்டிங் மோர் ஆக்டர்ஸ் லைக் திஸ் அண்ட் பிரிங்கிங் தம் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு. நம்ம கதை எழுதுகிறோம், ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் நம்ம போய் பார்ப்போம். அந்த எக்ஸ்பீரியன்ஸு ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் மீட்டிங் எப்படி இருந்தது? பேசிக்காக என்னென்னா நான் ஜெனியூனாக சொல்கிறேன், எனக்கு கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு கதையாக இருந்தாலுமே ரொம்ப மொக்கையான கதையாக இருக்கட்டும், நம்ம லைஃப்லேயே நடந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே எனக்கு சொல்கிறது பிடிக்கும். இதை நான் ஸ்கூல் காலேஜ்லேருந்தே பண்ணிகிட்ருப்பேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதா இருக்கட்டும், லைக் எதுவாக இருந்தாலும் அது யதார்த்தமாக பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு கதை சொல்கிறதுல என்றைக்குமே ஒரு பிரச்சனையே இருந்தது கிடையாது. லைக் இப்போது ஒருத்தங்கள்ட்ட கதை சொல்லணும், போய் சொல்ல முடியுமா அப்படின்னா நான் போயிட்டு சொல்லிவிடுவேன். எனக்கு ஒரு பாயிண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஆக்சுவலாக இந்த படம் என்னுடைய முதல் படம் கிடையாது. நான் வேற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருந்தேன். லைக் வேற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு அதை தான் முதல் படமாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஓரங்க நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் அதை நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 years 4 years கதை சொல்லியே லைக் அந்த ஒரு 4 years போயிடுச்சு. என்னன்னா நம்மளுக்கு இமீடியட்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பிச் டெக் அமுச்சு வைப்போம், அவங்க ஒரு வாரம் கழிச்சு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஸ்கிரிப்ட் படிச்சிட்டோம், பிச் டெக் படிச்சிட்டோம், நரேஷன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நரேஷன் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆயிரும். இப்போ அந்த 4 மாதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், லைக் வேற ஒரு கதை எழுதுறோமா இல்லை இதுலேயே கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் பண்ணுறோமா அப்படின்னு. அந்த 4 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நரேஷன் கிடைக்கும். அந்த நரேஷனில் போயிட்டு ஒருத்தங்கள்ட்ட உட்காரும்போது அந்த இடத்துல அவர் என்ன மனநிலையில் இருக்காங்க, லைக் அவங்க என்னவா அந்த கதையை பார்க்குறாங்க, என்னவா புரியுது அப்படின்ற மாதிரி. அது கிட்டத்தட்ட அந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 40-50 ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் சொல்லியிருப்பேன் கதையை. தமிழ், தெலுங்கு, கன்னடா வரைக்கும் நான் அந்த கதையை வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் நான் யாரோ ஒருத்தங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்புல, இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க உன் கதை பிடிக்கலனா அப்போனா யூஆர் நாட் ஏபிள் டு செல் யுவர் ட்ரீம் டு தெம். ஒன்னாலும் உன் கதையை விற்க முடியல, அவ்வளோதான் சிம்பிள் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு நரேஷனுமே அப்படி தான் போயிருந்துச்சு. அண்ட் அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிரதர். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மறக்கவே மாட்டேன். என்னன்னா ஆப்வியஸாக ஒரு ஆக்டரோட மேனேஜர் கதை சொல்கிறதுக்காக போயிருந்தேன். இங்கே வெளியே வந்துட்டார் அவர். வெளியே வந்துட்டு அதான் சொல்லியிருந்தாங்க கதை சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஒரு கார் பார்க்கிங்கில் நின்றுட்டு இருக்கேன், கதை சொல்லுங்கள் அப்படின்றாரு. நான் சொன்னேன் சார் கொஞ்சம் உள்ளே போய் இல்லை பிரதர் அதெல்லாம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணுறேன், அந்த ஒரு டெஸ்பிரேஷனில் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். லைக் அது இதுதாங்க இதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்துட்டு ஃபோன் கால் பேசிக்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள் பிரதர் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்றாரு. எனக்கு ஒரு பாயிண்டில் அன்றைக்கி ஒரு நாள் தான் நான் லைஃப்லேயே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் கேட்கக்கூட வேணாம் என்கிட்ட, எனக்கு இன்சல்ட் பண்ணாதீங்க நீங்கள் அப்படின்னு நான் ஓப்பனாகவே அவர்கிட்ட. நீங்கள் எனக்கு பண்ணுறீங்க பண்ணல அதெல்லாம் வேணாம் சார், நான் வேறு ஏதோ பண்ணி பொழைச்சிப்பேன் எனக்கு, ஆனால் நீங்கள் இப்படி ஒருத்தவங்களை ட்ரீட் பண்ணாதீங்க போது. அப்புறம் அவர் என்கிட்ட சொன்னார், இல்லை இன்றைக்கி என்னோட பர்த்டே, அதனால தான் என் ஒய்ஃப் கால் பண்ணியிருந்தா, அதனால தான் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை சார் நீங்கள் கூப்பிட்டு கூட வேண்டாம், லைக் நான் வந்துருக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தாண்டி வரும்போது நம்ம ஆல்மோஸ்ட் சரி ஓகே சினிமாலாம் நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த கதைக்கான முதல் நரேஷன் தான் மினி ஸ்டுடியோஸோட முதல் நரேஷனு நான் போயிட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி அது எப்படின்னா சரி இது நடக்காது, எப்படி இருந்தாலும் எல்லாரும் சொல்கிற மாதிரி நடக்காது, சரி சொல்லி பார்ப்போம் அப்படின்னோடனே போய் சொல்கிறேன். சொல்லி முடித்தோடனே இமீடியட்டாக அவர் பண்ணலாம் அப்படின்ட்டார். இமீடியட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வித்தின் டிசம்பரில் சொல்கிறேன், ஜானில் ஆஃபீஸ் போட்டு கொடுக்குறாரு, ஏப்ரலில் ஷூட் போகிறோம். ஸோ அப்போ தான் அது யூனிவர்ஸ்லாம் ஒரு பிலீஃப் அப்போ தான் நம்மளுக்கு வருது. ஓகே ஏதோ ஒரு டைமிங் இருக்குது, ஒரு யூனிவர்ஸ் நம்மளை இந்த இடத்துல இப்போ தான் ஒன்று ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு ஒரு ரைட்டர்கிட்ட நான் பேசும்போது, சார் இதுக்கான முன்கதை நான் கேட்டேன், அவங்க நான் பார்த்த ஒன்றை பதிவு பண்ணியிருக்கேன், இதற்கான முன்கதை என்னவா இருந்ததுன்னு எனக்கும் தெரியாது அப்படின்னாரு. அப்படின்னு அந்த ரைட்டர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், நீ அப்படியெல்லாம் போய் தயவுசெய்து கேட்காத, ஒரு வரி கவிதை எழுதுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, சும்மா போய் முன்னாடி என்ன நடந்துச்சு அவன் பார்த்ததா அந்த கலைஞன் அந்த படைப்பாளி பதிவு பண்றான், அவ்வளவுதான் விடு. ஆனா இங்கேயும் அதே ஒரு இதுதான் நான் இப்ப கேக்குறேன். இப்ப ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தாங்க. ஆஸ்திரேலியா போன லைஃப்ல மன எண்ண ஓட்டங்கள், மன மாறுதல் அப்படிங்கிற ஒரு இடம் என்னவா இருந்தது. இன்னொன்னு பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க கொடுக்குற கிஃப்ட் ஒன்று இருக்கு. அப்பவே இவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு மனநிலை ஆடியன்ஸ்க்கு உருவாகுது. ஆனால் அங்கே இவர் சொன்ன ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு, கடந்த காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, அங்கே நடந்தது என்னன்னு தெரியும்னு சொன்னதுனால என் கடந்த காலத்தை நீ ஏன் தெரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற ஒரு உடைபடுதுங்கிற ஒரு இடம். அந்த பிரிவுக்கு அப்புறம் சந்திக்கும் போது அன்னைக்கு நீ கேட்டது கூட எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு இடம். இந்த இடங்கள்லாம் சில ஆடியன்ஸோட மனநிலையா, அங்கே ஆஸ்திரேலியாவில் அவங்க மைண்ட் இருந்த ஃபீலிங் தெரியல. ஆனால் இவர் நாகர்கோவிலா கன்னியாகுமரியா சுற்றி ஒரு உடல் மாற்றமே அடைகிறாரு, உருவ மாற்றமே அடைகிறாருன்ட்டு. இவரோட பகுதியில் நம்ம பார்த்தோம், அந்த பகுதியில் என்னன்னு தெரியலன்னு ஒன்று இருக்குல்ல, அது தேவை அவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி டிசைட் பண்ணுறீங்க? ஸோ படம் பண்ணிட்டு ஒரு கிரிட்டிசிசம் என்றைக்குமே வெல்கம் பிரதர். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக நான் இதை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக தான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட அதை கேட்டாங்க, லைக் அவங்களோட சைடு அவங்க என்ன மனமாற்றம் அடைஞ்சிருக்காங்கன்றதை நீங்கள் காமிக்கவே இல்லையே, அது ஏன் சொல்லலை, எதனால் சொல்லலை அப்படின்னு. ஒரே ரீசன் என்னென்னா, அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலாக எப்படி வந்தாயோன்னு ஒரு சாங்கு, அந்த சாங் எஸ்டாப்ளிஷ் பண்ணதே என்னென்னா அந்த பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அந்த சாங்கே போகும். சின்மை மேம் தான் பாடியிருப்பாங்க. அது வரைக்கும் இவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல போயிட்டு இருக்குது. டக்குன்னு எடுத்தோடனே லவ் கிடையாது, ஒரு சின்ன ஒரு எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, நீ எங்கேருந்து வந்தனே தெரியல, பட் யூ மேட் மீ ஸ்மைல் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தால் அந்த சாங்கே ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து ஆரம்பிக்கும் போது அந்த சாங் முடியும் போது ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் கை வச்சோடனே இவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு. அப்போ ஃப்ரெண்ட்டை போய் கேட்குறான், டே இது என்னடா இது தானே அப்படின்னோடனே, கன்ஃபார்ம் வச்சா எனக்குமே அது ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வா நீ காமிக்கிறேன் உனக்கு வா இப்படின்றதுன்னு ஒரு 2-3 இன்ஸ்டன்சஸ் காமிக்கிறான். அதில் கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா
இவங்க அந்த ஃபோட்டோ ஷூட்டில் நடந்தால் அதே ஒரு விஷயத்த அவள் கிஃப்டாக வரைஞ்சி வச்சிருக்கா அப்படின்னும் போது கன்ஃபார்ம்டு அதை நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே அந்த மனநிலையில் அவள் இருக்கும்போது நம்ம இப்படியே இருந்துடலாமா அஞ்சலின்னு அவன் கேட்கும்போது அவளுடைய மனநிலை என்னன்னா, இது என் லைஃப்பில் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம், அதுலேருந்து நான் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால தான் எனக்கு இந்த லவ் மேலேயே வெறுப்பு ஸோ அதனால என்னன்னா அவளால் இம்மீடியட்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இம்மீடியட்டாக அவள் ஆமாம் நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அஜித்துன்றது அவளால் சொல்ல முடியாதுக்கான ரீசன் என்னன்னா ஒரு தயக்கம், அவளால் சொல்ல முடியாத ஒரு தயக்கத்தில் இருக்கா. அதனால தான் அவள் வந்துட்டு நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அஜித், லைக் இப்போ வேண்டாம் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, அவன் அன்னைக்கு சொல்லாமல் லைக் சரி ஓகே நீ டைம் எடுத்துகிட்டு சொல்லுன்னு சொல்லியிருந்தா மேபி ஒரு 10 நாள்லையோ 20 நாள்லையோ மேபி அடுத்த நாளே கூட சொல்லியிருக்கலாம் ஆமா அஜித் அவனை லவ் பண்ணுறேன். ஆனால் இவனுக்கு என்னன்னா இவனுக்கு இப்போவே எனக்கு தெரிஞ்சாகணும், ஏன்னா இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. இவ்வளோ நாளுன்றது அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வேற பொண்ணுங்க வேற இப்போ இது கன்ஃபார்மாக இது லவ்ன்ற போது அவன் அதை ரீஅஷர் பண்ணுறதுக்காக திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கான் கன்ஃபார்ம் லைக் நீ இப்போவே சொல்லு அஜித் தயவு செஞ்சு ப்ளீஸ். ஏன்னா அவளால் அந்த ட்ராமா அவளுக்கு ரிமைண்ட் பண்ணிடுச்சு, அதனால அவளுக்கு இது அதை தாண்டி அவளால் யோசிக்க முடியல, அப்புறமா பேசிக்கலான்ற போது அந்த பாஸ்ட்டை பற்றி ஒரு விஷயம் கேட்குறான். கேட்டோடனே அவள் ட்ரிகர் ஆகிட்டு லைக் அந்த ஒரு இடத்துல நீ என்னை இவ்வளோ தான் பார்க்குறியா நீ என்ன லைக் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறான். அதுலேருந்து ஒரே ஒரு ஷாட் இருக்கும், அதுக்கப்புறம் அவள் காரில் போகும்போது அழுதுட்டு இருப்பா காரில். அந்த அழறது எதுக்குன்னா எனக்கு மட்டும் நான் ஏன் இப்படி இருக்கேன், மேபி நான் சொல்லியிருக்கணும் அவளுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. அதனால தான் அவன் வந்துட்டு அந்த இடத்துல அழறா, பாஸ்ட்டை பற்றி ஞாபகம் வந்துருச்சு, லைக் இவன் லவ் சொல்லியிருக்கான் ஆனால் இவனை நான் லவ் பண்ணுறான் ஆனால் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்ட்டு நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம் அது. லவ்வில் எடுத்தோடனே ஒரு நான் லவ் யூன்னு சொல்லும் போது ஒரு தயக்கம் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமா வேணாமா அப்படின்னு. அந்த ஒரு தயக்கத்தோட விளைவு தான் அந்த ஒரு சீனே. அதுக்கப்புறம் அவங்கள படத்தில் நம்ம காமிச்சிருக்கவே மாட்டோம், இவரோட ட்ராவலில் தான் போவோம், லைக் நாட்கள் போது காணும் அப்படின்ற போது இவனாலையுமே அதை கெட் ஓவர் பண்ண முடியல. வேற வேலைக்கு போகிறான், லைக் அம்மா வந்துட்டு புரிய வைக்கிறாங்க லவ்னு, தேடி போயும் கிடைக்கல, வேற வேலைக்கு போகிறான், வேற வேலையில் போய் இன்னொரு பொண்ணு பேச ஆரம்பிக்கிறான் வந்துட்டு. லைக் அதெல்லாம் சின்னதாக சொல்லியிருப்போம் ஒரு ஹிண்டிங்காக, லைக் அந்த பொண்ணுக்கு மேபி இவனை ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனால் இவன் அந்த சிக்னல்ஸே எதுவுமே கொடுக்க மாட்டான். அதில் ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் ஒன்று வச்சுருப்போம், எப்படின்னா எல்லாருமே ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருப்பான் ஒரு லஞ்சில், எல்லாருமே பயங்கர ஜாலி, இவனும் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பான். ஸ்லோவாக அப்படியே சார்ஜன் ஆகும் கேமரா, அவனுக்கு சார்ஜன் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு டிஞ்ச் ஆஃப் நான் வெளியே இப்படி சும்மா நடிச்சிட்டு இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, ஆக்சுவலி ஐ எம் நாட் ஹாப்பின்ற ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் மட்டும் கிஷன் அது பண்ணியிருப்பாப்புல. அங்கேருந்து இந்த ப்ரொபோசல் கிளைமேக்ஸில் தான் அவங்களை திரும்பவும் வந்திருப்பாங்க. இப்போது நடுவில் இந்த ஆஸ்திரேலியாவில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் பிரதர். அதாவது மகா வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி என்னை ஏன் இப்படி இதுக்குள்ள தள்ளினீங்க, உங்களால் தான் என் வாழ்க்கையை இப்படி சீரஞ்சிருக்கு அப்படின்ற போது அவங்க வந்துட்டு சந்தான பாரதி சார்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி இங்கே அஜித்தை இதை மட்டும் பண்ண சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு இடத்துல அவங்க வந்துட்டு அஜித்தை உண்மையிலே அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபேஸ், இவனுக்கு எப்படி ஒரு மிஸ்ஸிங் ஃபேஸ் இருந்ததோ அவங்களுக்கும் அந்த மிஸ்ஸிங் ஃபேஸ் இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். பட் எனக்கு என்னன்னா அது ஏன் நான் காமிக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா, இப்போது அம்மாவோட ஃப்ளாஷ்பேக் நம்ம காமிக்கல, லைக் படத்தில் அவங்க லவ் பண்ணது லைக் அப்பா எப்படி அந்த ஃப்ளாஷ்பேக் காமிக்கல, மகாக்கு ஒன்று நடந்திருக்கு அதை நம்ம காமிக்கல, இப்போது அஞ்சலிக்கு ஒரு விஷயம் லைக் ஒரு மனமாற்றமோ ஏதோ ஒன்று ஆகுறது அதையுமே நம்ம காமிக்கல. அது கான்ஷியஸாக நான் எடுத்த டிசிஷன், ஏன் அது காமிக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான் அது. இப்போது நான் அது லிட்டரலாக ஒரு 5 கட்டு நான் காமிக்கிறதுக்கு எனக்கு டைமே ஆயிருக்காது, லைக் அது ஷூட் பண்ணுறதுக்கோ டைம் ஆயிருக்காது. ஒரு க்ரீன் மேட் போட்டு லைக் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, அவனை பற்றி அவன் ஃபோட்டோஸை பார்த்துட்டு இருக்காங்க, லைக் என்ன வேணாலும் நான் காமிச்சு ஓகே அவங்களும் இவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அது காமிக்கக்கூடாதுக்கான ரீசன் என்னன்னு நினச்சேன்னா, இவங்க இங்கே வரது ஒரு சஸ்பென்ஸாக இருக்கணும் எனக்கு கிளைமேக்ஸில். ஸோ இப்போ அதெல்லாம் நான் காமிச்சிட்டு இங்கே வந்தேன்னா ஓகே இப்போ வெட்டிங்கில் வந்துட்டு இவங்க 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்க, சந்திக்க போகிறாங்கன்ற ஒரு விஷயத்த நான் முன்னாடியே சொல்லிடுவேன், முன்னாடியே சொல்லி அது வந்துடும் இங்கே அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன். ப்ளஸ் த்ரூ அவுட் அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸில் ரொம்ப தின் லைன் என்னென்னா, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சாரி கேட்கணும் அஞ்சலி, நான் எனக்கு அப்படி பேசியிருக்கக்கூடாது, லைக் எனக்கே நிறைய விஷயங்கள் இப்போ தான் லைஃப்பில் புரியுது அப்படின்னு. ஏன்னா அவள் சொல்ல ஆரம்பிக்கிறா, தெரியல அஜித் லைக் எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதை பற்றி சொல்கிறேன் உங்ககிட்ட மைக்கேல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது இவன் சொல்கிறான் எனக்கு அதை பற்றி தெரியவே வேண்டாம், நான் சாரி, அன்றைக்கி அது தப்பு நடந்துருச்சு, நான் இனிமேல் அந்த மாதிரி நடந்துக்க போகிறது இல்லை, எனக்கு நிறைய விஷயம் இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மெச்சூர்டாக அவன் இருக்கான். இவளுக்கு வந்துட்டு லைக் ஒரு டிரான்சிஷன் அவன் ஆயிருக்கான்றது இவளுக்குமே அது ஃபீல் ஆகுது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு சைலன்ஸில் அவன் இவனை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக் சேஞ்ச் தான். ஸோ இந்த லுக் சேஞ்சில் ஓகே ஹி ஹஸ் க்ரோன் இன்டு அ மேன் ஹியர் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது அப்படின்றதுக்காக தான் அது டெலிபரேட்டாக நான் வைக்கல. அது கன்ஸ்ட்ரக்டிவாக நிறைய பேர் சொன்னோம், லைக் ஒரு கிரிட்டிசிசமாக தான் வந்துச்சு அது, லைக் ஏன் அவங்களோட மனமாற்றத்தை நீங்கள் காமிக்கல, ஏன் அது தேவைப்படலையா அப்படின்னு. எனக்கு அந்த பாயிண்டில் அது தேவைப்பட்ட கதையோட்டத்தில் அது அப்படி காமிச்சிருந்து கதையோட்டம் கிளைமேக்ஸ் வந்ததுன்னா அவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்குமா அப்படின்றது எனக்கு. அப்பா யாகு அதான்ல வர்க்கீஸ் அந்த டைலாகு
அவ்வளோ பெரிய ஒரு ரீச். அத சொன்னாலே யார் அப்படின்னு தெரியும். அவர் வந்து நடிகரா இருக்கும்போது, நீங்க சினிமா தான். ஆனா நடிப்பு இல்ல, இயக்கம். இந்த தெளிவோ, இல்ல இதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டெப்போ என்னவா இருக்கும்? அப்பா வந்துட்டு எந்த ஒரு விதத்துலையுமே நம்மளை ஸ்டாப் பண்ணதே இல்லை. நீ இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும். ஏன்னா இன்ஜினியரிங் நான் படித்து முடிச்சது, ஆனால் பண்ணுறது வந்துட்டு சினிமாவில் டைரக்டர் ஆகணும். ஸோ ஆப்வியஸாக எந்த ஒரு இடத்துலையுமே நீ இதை பண்ணக்கூடாது, நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு வாட்டி கூட சொன்னது கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு டைரெக்ஷன் ஆசை இருக்கிறது, ஏன்னா நான் நிறையா ப்ளேஸ்லாம் பண்ணியிருக்கேன். சுஜாதா சாரோட ப்ளேஸ்லாம் நிறைய காலேஜில் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிளேக்கெலாம் வந்திருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, சரி ஓகே ஒன்று பண்ணிடுவான். லைக் ஏன்னா அந்த பிளேலாம் எக்மோர் மியூசியம் தியேட்டரில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு பேக்ட் ஆடியன்ஸ், 300 பீப்புளை சிரிக்க வைக்கிறான், ஃபீல் பண்ண வைக்கிறான்னா கன்ஃபார்மாக இவன்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குன்னு என்னை நம்பினார். அம்மாவும் சரி அப்பாவும் சரி எந்த ஒரு இதுலையுமே டவுட் பண்ணி லைக் இவனால் இதை புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு. என்னன்னா இந்த ஒரு டைம் இருக்குல்ல பிரதர், லைக் நம்ம சினிமா, நான் கௌதம் மேனன் சட்டை தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆயிருக்கு நான் படம் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த 8 வருஷத்தில் ஃபினான்ஷியலாக எனக்கு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே என் ஃபேமிலிக்கு நான் கொடுத்தது கிடையாது. எந்த ஒரு காசோ எதுவுமே நான் கொடுத்ததே கிடையாது. பட் ஒன்லி திங் தட் ஒரு பிலீஃப், ஓகே ஒரு கனவு வச்சுருக்கான், அந்த கனவுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏடியாக அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது அப்பா நிறைய பேரோட ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்காரு எனக்கு தெரியாமல். லைக் என் பையன் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இன்றைக்கி ஒரு டைரக்டராக நான் ஆயிட்டேன்றது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குமோ தெரியல. பட் ஆனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கண் முன்னாடியே பார்ப்போம்ல, லைக் அவ்வளோ பெருமையாக எப்போ காலைல எழுந்தாலும் இன்றைக்கி நல்லா போது போல். இன்னைக்கு 31வது நாள் படத்தோடுது. இன்றைக்கி சென்னையில் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி படம் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஓகே லைக் இதுதான் நம்மளுடைய இது. இப்போ அப்பா ஆக்டர் நான் டைரக்டர் அப்படின்ற போது உண்மையிலேயே எனக்கு மற்றவங்களை ஏற்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் அது ஸ்டார்டிங்லேருந்து, ஏன்னா நிறைய பேர் நீங்கள் இப்போ என்ன ஆக்டர் ஆயிடுவீங்களா அடுத்து, லைக் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு. நம்மளுடைய வேலை என்னென்னா ஒருத்தங்களை ஏக்கி பார்க்கணும், லைக் அவங்க என்னென்ன வேரியேஷன்ஸ் கொடுக்க முடியும், லைக் ஒரு கதையை எப்படி அவங்க தாங்கிட்டு போக முடியும் அப்படின்றது தான். ஸோ மூவிங் ஃபார்வர்டும் ஒன்லி டைரெக்ஷனில் தான் ஃபுல் ஃபோக்கஸு. அதில் எவ்வளோ பெஸ்ட்டாக ஒரு கான்ட்ரிபியூஷனும் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றது. அட்வர்டைஸ்மெண்ட்டில் நிறைய ஏங்கி இருக்கிறீங்க, அதனோட அனுபவம் ஒன்று நம்பிக்கையை கொடுத்துருக்கும், அந்த பயணத்தை சொல்லுங்கள். அதான் ஸோ பேசிக்காக கௌதம் சட் இருக்கும்போதே நிறைய ஆட்ஸ், வேறு கம்பெனிஸ்க்குலாம் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கோம். ஆட்ஸில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஒரே நாள் ஒர்க்கு, அந்த ஒர்க்குக்கு நல்ல ஒரு பேமெண்ட்டு, அதை வந்துட்டு நல்லா ப்ரீ பிளான்டாக போயிட்டு. எப்போவுமே நான் என்ன பார்ப்பேன், ஆட்ஸ்லேருந்து பெரிய விஷயம் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம ஒன்று நினைப்போம் ஆட் இப்படி பயங்கரமாக, ஆனால் கிளைண்ட்டு டோட்டலாக வேறு ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மைண்டில் என்ன ஓடுச்சுன்னா, ஓகே ஃபஸ்ட் ஆட் முடிச்சோன்னே என்ன எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, ஆட்னா கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நம்மளுக்கு பிடிக்கலையானலாம் இங்கே மேட்ரே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டியுமே நம்ம ஸ்டோரி போர்ட் பண்ணி இதான் எடுக்க போகிறோம், இதுதான் இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி அந்த கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ இந்த படம் எடுக்கும்போது எனக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நான் ஆடியன்ஸை வந்துட்டு ஒரு கிளைண்ட்டை தான் பார்த்தேன். ஸோ ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுமா இந்த விஷயம், லைக் இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. ப்ளஸ் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு விஷயம் எப்படி பண்ணணும், இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 2.25 கோடியில் தான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அது நிறைய பேர் படம் பார்த்துட்டு எங்களுக்கு அது ஃபீலே ஆகலை, ஒரு சின்ன பட்ஜெட் படம் மாதிரியே ஃபீல் ஆகலைன்றதுக்கான ரீசன் என்னென்னா, நான் இப்போ ஒர்க் பண்ணுற டீம் எல்லாருமே ஏற்கனவே நான் அவங்களோட வேறு ஆட்ஸில் வேறு இதில் ஒர்க் பண்ணதுனால என்னால் ஈஸியாக ஹேண்ட் பிக் பண்ண முடியுது. ஓகே இவங்களால இந்த படத்தை இப்படி காமிச்சிட முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பண்ண விஷயம் தான். ஸோ அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஷியோராக. சிவகார்த்திகேயன் சாரை மீட் பண்ண மொமெண்ட் எப்படி இருந்தது? சிவகார்த்திகேயன் சார் வந்துட்டு ஆக்சுவலாக அவரோட ஃப்ரெண்டு நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவர் தான் நம்பர் கொடுத்து நீயே அமுச்சோட அவருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னோடனே, நான் சும்மா யதார்த்தமாக ஹாய்னா லைக் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னோடனே வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் ரிப்ளை பண்ணார். மாரி தம்பி சூப்பராக இருக்குது தம்பி, கண்டினியூ அப்படின்னோடனே. ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் லுக்லேருந்து ஆரம்பிச்சு ப்ரோமோலேருந்து ஆரம்பிச்சு எல்லா கண்டென்ட்டுமே அவருக்கு அமுச்சு விட்டோன்னே இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி தம்பி சூப்பர்னு. என்னாச்சு, படம் பார்க்கணுன்னு நான் கேட்டேன், நான் இந்த மாதிரி வந்து படம் பார்க்க முடியுமா அப்படின்னோடனே, தம்பி படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டா அப்படின்னு கேட்டார். இல்லை நீங்கள் ரிலீஸ் முன்னாடியே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். சரி ஓகே இந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். என்ன ஆயிடுச்சு, 12 o'clock ஸ்க்ரீனிங். ஆனால் என்ன ஆயிடுச்சு, தேட்டரில் ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு, ப்ரிவ்யூ தேட்டர் இதில். நான் வந்துட்டு சொல்லிட்டேன் கரெக்டாக 11 o'clock மெசேஜ் பண்ணுற வரைக்கும் இது மாதிரி என்ன இந்த ஸ்க்ரீன் இதில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, கொஞ்சம் நான் ரெடியானே சொல்லிட்டா அப்படின்னு சொன்னோன்னே, சரி தம்பி நீ ரெடியான, நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன், நான் வந்துட்டு இருக்காங்க தான், நீ ரெடியானோடனே எனக்கு சொல்லு அப்படின்றாரு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகுது, அது 2 hours அப்புறம் தான் ரெடி ஆகுது. ஸோ நான் கரெக்டாக ஒரு 1:45 அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன், நான் இப்போ தான் ரெடியாச்சு, இன்றைக்கி பார்க்க முடியுமா நாளைக்கு பார்க்கலாமா எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, தம்பி 15 minutes அங்கே இருப்பேன்ப்பா அப்படின்னு.
ஐயோ! ஒரு 15 மினிட்ஸில் அங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக 15 மினிட்ஸில் அங்கே இருக்காரு. 15 மினிட்ஸில் இருந்துட்டு டீம் எல்லார்கிட்டையும் போய் பேசிட்டு படம் பார்க்க உட்காந்தாரு. உட்காந்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு சூப்பராக இருக்குது. ரொம்ப இதுவாக கிஷன் வந்துட்டு அவர் ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே தெரியும்னு நினைக்கிறேன். லைக் கிஷன் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும்போதே தெரியும். ஸோ கிஷன் ஒன்று தான் என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல சின்ன பையனாக பார்த்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார். படம் முடிச்சதுக்கப்புறமும் கிஷன்ட்டெல்லாம் ரொம்ப நேரம் வந்துட்டீங்க, சூப்பர், அவ்வளோதான், இனிமேல் நோ லுக்கிங் பேக், அது இதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக. ஹர்ஷதை வந்துட்டு நான் வந்துட்டு 3ல் செகண்ட் ஹாஃப்லேயும் வந்திருந்தேன்னா இப்படி தான் இருந்திருக்கும் 3 படம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எல்லாருக்குமே பயங்கரமாக பேசி கொடுத்துட்டு எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருந்தோம் நம்ம டெக்னீஷியன்ஸு. 30 பேர் கூடயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் கிளம்பினாரு. ஸோ டேம் ஸ்வீட் ஆஃப். நிறைய பேர் ஆக்சுவலாக ஈவன் விஜய் சேதுபதி சாருமே லைக் அந்த லுக்கு பார்த்துட்டு அந்த ஒரு ப்ரோமோ ஒன்று பண்ணியிருந்தோம், டைட்டில் ரிவீல் ப்ரோமோ, ஒரு மே மந்தில் ரிலீஸ் பண்ணுவோம். அந்த ப்ரோமோ பார்த்துட்டு யூஎஸில் இருந்தார். நாங்கள் அவர்கிட்ட அந்த ப்ரோமோ எதுவுமே அமுச்சு விடல, எதுவுமே பண்ணல. காலைல ஒரு 8 மணிக்கு 7:30 மணி 8 மணிக்கு ஒரு கால் வருது, இது மாதிரி விஜய் சேதுபதி பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி உன்னோட ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆச்சுல பார்த்தேன்டா, சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சொல்லிட்டு கிஷனை பற்றி பேசினார். இந்த மாதிரி அவன்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்குடா, அது நிறைய பேர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹர்ஷதை பற்றி, என் வீட்டில் என் பசங்க 2 பேரும் பெரிய ஃபேன்ஸரா அவனுக்கு, அந்த பையனை நான் வீட்டுக்கு கூப்பிட்டே இருக்கேன், வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக பேசினேன். அப்பா எப்படி ஃபீல் பண்ணுறாரு இப்போ? ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. லைக் ரொம்ப நாள் கழிச்சு ஓகே, ஏன்னா அந்த முதல் படம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் எல்லாருடைய ஃபில்மோகிராஃபிலையும். அப்பா வந்துட்டு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறாங்க. லைக் ஓகே, எல்லார்கிட்டையுமே படம் பாரு, போய் படம் பாரு, போய் படம் பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஏஞ்சோன்னே ஒரு 30 ஃப்ரெண்ட்ஸுக்காச்சும் கால் பண்ணி அந்த படம் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்வால்வ்டாக இருக்காங்க. எப்படி போகுது படம், என்ன நடக்குது, எல்லாம் நல்லா போகுதா, ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன பண்ண போகிற, என்ன லைன் யோசிச்சு வச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணனோ லைக் அது லேண்ட் ஆயிருக்கு படத்தை பொறுத்து. ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது வீட்லேயும் அது போய் ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும்போது, ஏன்னா எனக்குலாம் என்ன பெருமைனா, இப்போ எனக்கு கால் பண்ணி படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுலாம் ஒரு விஷயம். ஆனால் அம்மா அப்பாவுக்கு லைக் ஒரு 10 பேர் கால் பண்ணி படம் பார்த்தோம், ரொம்ப நாள் கழிச்சு அவ்வளோ சிரிச்சோம் ஒரு படம் பார்த்து அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் அவங்க என்கிட்ட நைட் ப்ரொமோஷன் ஒர்க் எதுவும் முடிச்சுட்டு போகும்போது அவங்க என்கிட்ட சொல்லும்போது, ஓகே அவ்வளோனா முடிச்சிருந்து நம்மள்ட்ட இவங்கெல்லாம் கால் பண்ணாங்கடா, இதெல்லாம் சொன்னாங்க, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கும் போது செஞ்சிருவோமா அப்படிங்கிற ஒரு பயம், அதுக்கடுத்து தொடர்ந்து அந்த பற்றையில் பழுக்க காய்ச்சின கம்பியை மோல்டு பண்ணும்போது அது அறுவடை செய்கிற வெற்றின்னு ஒன்று இருக்குது. உங்களை நீங்கள் மோல்டு பண்ண விதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அது எப்படி? ஏன்னா அப்பா நடிகர் அப்படிங்கிறது வேற, நீங்கள் பையன் நடிகர் அப்படின்னா அந்த ட்ராக் கொஞ்சம் எளிது. ஆனால் இயக்கம் அப்படிங்கும்போது கம்ப்ளீட்லி வேற. நடிகர்களே இயக்குனர்கள்ட்ட வாய்ப்பு தான் தேடுவாங்க. அப்போ நடிகர் போய் ஒரு இயக்குனராக ஒருத்தர் இருந்து கஷ்டம். அந்த ட்ராக் டோட்டலி ஆப்போசிட்டு. அந்த மோல்டு பண்ணிக்கிறது இருக்குல்ல, அது எப்படி எடுத்தீங்க? பேசிக்காக ஒரே ஒரு ரூல் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன், விடக்கூடாது. ஏன்னா நிறைய பாயிண்ட்ல நம்ம கிவ் அப் பண்ணணும்னு தோணிகிட்டே இருக்கும். லைக் ஏன்னா 8 வருஷம்னா நம்ம கூட படித்தவன் 1000-லேருந்து லட்சம் சம்பளம் வாங்குவான், லட்சத்துலேருந்து கோடி சம்பளம் வாங்குவான். சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு அந்த ஃபினான்ஷியலாகவும் சரி, மனநிலையாகவும் சரி, எந்த ஒரு க்ரோத்துமே இல்லைன்ற நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். பட் ஒரு பாயிண்ட்ல கூட இதை கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃபோன் கேமராலாச்சும் ஒரு படத்தை எடுத்துடணும் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் தான் அது ஒர்க்கே பண்ணேன். அண்ட் ப்ளஸ் ஒரு நரேஷன் முடிஞ்சும் அது ஒர்க் ஆகலைன்னு தெரிஞ்சு நான் ரொம்ப சோர்ந்து போய் ஏன்டா அது ஒர்க் ஆகலை, லைக் எதனால பிடிக்கலன்னு இமீடியட்டாக அடுத்து இன்னொரு கம்பெனிக்கு மெசேஜ் பண்ணி கதை கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். மேஜராக எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 2 விஷயம் நான் என்ன மோல்ட் பண்ணிக்கிட்டது என்னென்னா, ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஒரு இடத்துக்குள்ளே இறங்கிட்டோம், ஒரு படம் பண்ணணும், ஒரு கதை சொல்லணுன்றது நம்மளுடைய ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாள் விஷயம். அது எந்த காரணத்துலையும் அதை விட்டுறக்கூடாது. லைக் எந்த காரணத்தையும் அதை விட்டு ஓகே இதை விட்டு வேறு ஒன்று பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கவே கூடாதுன்றது நம்பர் 1. நம்பர் 2, ஃபினான்ஷியலாக எவ்வளோ நம்மளை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க முடியும் இந்த பாயிண்டில். அது ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம், 3000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அந்த ஒரு 5-6 வருஷம் நம்ம ஒரு பேசிக் நீடுக்கு நம்ம ஒரு அம்மா அப்பாட்ட போயிட்டு காசு கிடைக்குமான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத சார்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எப்படியாச்சும் அந்த யூனிவர்ஸ் அதை நடத்தி கொடுத்துருந்தது. இப்போ என்னோட இந்த ஆரோமலை படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுதான் நடந்துச்சு. சரி இவ்வளோ வருஷம் ட்ரை பண்ண ஒரு கதையை போய் சொல்லி பார்ப்போன்னு சொல்லி பார்த்தோன்னே அது ஒரு 6 மாசத்துல ஷூட்டிங்கில் இருக்குன்னா அப்போனா ஓகே, அது அந்த ஒரே நரேஷனில் கிடச்சது இந்த ஒரு 6 வருஷத்தில் நான் அலைஞ்சு தெரிஞ்சதுக்கான ஒரு கிஃப்டாக நான் பார்க்குறேன்.
ஸோ அதுதான். நேர்காணலோட நிறைவு பகுதியில் இருக்கும். நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ பெரிய நன்றி அம்மா அப்பாவுக்கு. அம்மா அப்பா அக்கா 3 பேருக்குமே பெரிய கான்ட்ரிபியூஷன், பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு ஒரு பாயிண்ட்லையுமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய படமாக அதை பார்த்தாங்க. யாருமே இது சாரங் டைரக்ட் பண்ணுறான், நான் இதில் நடிக்கிறேன், நான் நடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுறேன், சாரங் டைரக்ட் பண்ண நான் எடிட் பண்ணுறேன், எடிட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன், மியூசிக் அப்படி இல்லாமல் எல்லாருமே கலெக்டிவாக பண்ண என் டெக்னிக்கல் டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். எஸ்டிஆர் சருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இது ஒரு சின்ன படம். நாங்கள் வந்துட்டு படம் ரிலீஸுக்கு ஒரு 15 டேஸ் முன்னாடி தான் ஒரு படமே பார்க்குறாரு. படம் பார்த்துட்டு நான் ரொம்ப நர்வஸாக, ஏன்னா அந்த படத்தில் ஒரு வாய்ஸ் ஓவர், ரொம்ப முக்கியமான வாய்ஸ் ஓவர், அவர் பேச வேண்டிய வாய்ஸ் ஓவர். அவர் இல்லைன்னா வேறு யார் அதை பேச முடியும்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஃபிலசாஃபிக்கலாக ஒரு விஷயம், அது அவர் பேசினா தான் கரெக்டாக இருக்கும்னும் போது கிட்டத்தட்ட கால் பண்ணி படம் பார்த்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் என்கிட்ட பேசினார் படத்தை பற்றி. நீ டைரக்டராக நின்றுட்டடா, லைக் சூப்பராக இருந்துச்சு, ஹர்ஷத்லாம் பின்னிட்டான், கிஷன் சூப்பராக பண்ணியிருக்கேன், எல்லாரை பற்றியுமே பேசி கதையில் ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். லைக் எல்லாமே சூப்பராக இருக்குது, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பாதர் பண்ணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் மட்டும் சொன்னார். அதை ஒரு 1 வீக்கில் போய் ஷூட் பண்ணி திரும்பவும் ப்ளேஸ் பண்ணோம். ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மா அப்பாவை அந்த படத்தை பார்க்க சொல்லி, அவங்க அம்மா அப்பா படம் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி படம் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, டைரக்டர் அஸ்வத், லைக் தேசிங் எல்லார்கிட்டையுமே படம் பார்க்க சொல்லி, ஸோ அவ்வளோ இன்வால்வ்டாக எங்களுக்காக அந்த ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணி, அவருக்கு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு பண்ணுறாங்க பசங்க, படம் நல்லா இருக்குது, நான் கான்ட்ரிபியூஷனாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் மற்றபடி ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ், ஏன்னா அவங்க தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் எனக்கு வேர்ட் ஆஃப் மவுத் ஒரு நாளைக்குமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. நாங்கள் கண் முன்னாடியே பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டே ஒரு புக்கிங், செகண்ட் டே ஒரு புக்கிங், சண்டே அன்னைக்கு ஒரு மேசிவ் புக்கிங் அப்படின்ற போது அந்த வேர்ட் ஆஃப் மவுத் போயிட்டே இருக்குது. 31st டே அன்னைக்கு சென்னையில் ஒரு 4 தேட்டரில் ஒரு 4 தேட்டர்லையும் ஹவுஸ்ஃபுல்ன்ற போது ஓகே சூப்பராக ஒன்று பண்ணியிருக்கோம். சூப்பர் சார், வாழ்த்துக்கள். ஆகாஷ்வாணி சென்னை FM ரெயின்போ 101.4 நிலையம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.